ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மொறுமொறுப்பான கொஞ்சம் ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது மக்ரோனி யூஸ் பண்ணி ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் தாங்க இது ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த மக்ரோனியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் வச்சுட்டு செய்வாங்க, அப்படி இல்லைனா ஸ்பைசியான பாஸ்தா அந்த மாதிரி செய்வாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மக்ரோனி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, பாஸ்தாவில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த கர்வ்டு ஷேப்பில் இருக்கிற இந்த மக்ரோனி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதோட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்ரோனி வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மக்ரோனி இதில் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதாவது ஒரு 3/4 பதத்து அளவுக்கு தான் வேகணும். ரொம்ப வெந்துடுச்சு அப்படின்னா குழப்பாயிடும், உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வந்துடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி தனியாக, நம்ம இந்த மக்ரோனி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடுவோம். பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. ஒரு 3/4 பதம் வந்ததுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும் அப்படிங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டதும் பாருங்கள், ஒன்று மேலே நல்லா எலும்பி வருது. இதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது எண்ணெய் பதம். இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கையால் அப்படியே உதுத்த மாதிரி போட்டு விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லா நுர பொங்கி வருது. இதில் வந்துட்டு கொஞ்சமாக சின்னதாக ஒரு புளித்துண்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நுர உங்களுக்கு வராது. போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு எடுத்து அந்த எண்ணெய் மறுபடி சமையல் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருது. ரொம்ப விட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பு, இந்த சலசலப்பு நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். இதை நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மக்ரோனியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதோட நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு தனி மிளகாத்தூள். இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பெரியவங்க சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாட் மசாலா, இதோட கொஞ்சமாக மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் காரம், புளிப்பு, உப்பு அந்த டேஸ்ட்டோடு சேரும்பொழுது இதுக்கு தேவையான உப்பு நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் யூஸ்வலாக எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மொறுமொறுப்பாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீயோட சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் Hi-Inno சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.